இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் கதை கொஞ்சம் லைட்டாக கங்கா அண்டு காவேரி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகளை தான் டீல் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு. அக்காவுக்கு என்றைக்குமே நான் தான் வந்து எல்லாத்தையும் என்னோட தங்கச்சிங்களுக்கு தம்பிங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அடுத்த அம்மா அப்படிங்கிற மாதிரி பெரிய அக்காவுக்கு இருக்கும். எப்பயுமே ஒரு 3-4 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா. ஆனால் அதை வந்து இன்னொரு தங்கச்சியால் செய்ய முடியுது, நம்மளால் செய்ய முடியலங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக வருத்தத்தை தான் கொடுக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வீட்டில் கட்டில் உடஞ்சதுக்கு காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு 15,000 சேர்த்து வச்சுருக்காங்க, கங்காவும் இவரும் சேர்த்து, குமரனும் சேர்த்து. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, குமரனுக்கு தெரிஞ்ச ஒரு கடன் சொல்லிட்டு இங்கேயோ எல்லாத்தையும் விசாரித்து ஒரு கடைக்கு போய் அங்கே விசாரித்தா ஸ்டீல் கட்டுலாம் வந்து 10,000 கீழே வரும், இந்த கட்டுலாம் 13,000 ஆகும் அப்படின்னு காமிச்சோன்னே பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட் டைமாக என் காசை போட்டு நான் ஒரு கட்டில் வாங்க போகிறேன், வீட்டுக்கு ஒரு பொருள் செய்ய போகிறேன். அப்பா வாங்குவார், அதுக்கப்புறம் காவேரி கூட வாங்கியிருக்கான், நான் எதையுமே வாங்கினதில்லை அப்படின்னு பாவமாக சொல்லி கையில் இருக்க காசெல்லாம் கொடுத்து கங்கா அதை வாங்கி வச்சுருக்காங்க. அது வந்துரும்ல டைமுக்குன்னு 1000 தடவை கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யமுனாவுடைய எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது. ஆனால் நெட்டே அவங்களுக்கு ஒர்க் ஆகலை. அங்கே இங்கே சுற்றி கடைசியாக வந்து காவேரியோட வீட்டுக்கிட்டக்க போக காவேரி வந்து இங்கே எங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டில் கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாஸ்வேர்டை. விஜய் பேரான் நல்லவன் 1 2 3 4 5 பாஸ்வேர்டான். நல்லவனா அப்படின்னா அப்படி தான் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து அவங்க எல்லாம் ஆல் கிளியர் பண்ணிட்டாங்க, நல்ல மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னோடனே அவங்கள தூக்கி சுற்றி அப்படியே வந்து காவேரி சந்தோஷப்பட, கங்காவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இவ எதுக்கு தூக்கி சுற்றிட்டு இருக்கா, இவ எதுக்கு எல்லாரும் அங்கங்கே போகிறாங்க, நம்மள்ட்ட ஏன் அக்கான்னு யாரும் வரமாட்டாங்கன்னு வருத்தமும் இருக்குது. அப்புறம் கங்கா அக்கா காவேரி அக்கா சொன்ன மாதிரி நல்ல மார்க் எடுத்துட்டேன், சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. யமுனா எல்லாரும் அவங்கள பாராட்டி சூப்பர்னு சொன்னதுக்கு பிறகு பாட்டி காவேரியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. உன் வாழ்க்கை என்ன போதும்னு நினச்சேன், ஆனால் நல்ல பையன். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பசுபதி கூட நினச்சி தான் நான் ரொம்ப யோசித்தேன் நான். ஆனால் இந்த விஜய் என்ன பண்ணார், பசுபதியை வந்து நேரில் பார்த்தபோது இந்த வீடு தேடி வந்தபோது நெஞ்சிலே ஒரு மிதிச்சார், கல்யாணத்துக்கு அப்பையும் தடுத்து விட்டார். உனக்கு தெரியாதுல்ல, தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்போ நிறைய பேசினா இருந்தாலும் பசுபதி நம்மளை மிரட்டுற மாதிரி உன் வாழ்க்கையவே ராகினி அனுப்பிவிட்டு அழிக்க போகிறோம், அந்த வீட்டில் வச்சு உன்னை துரத்தி விட போகிறோம்லாம் பேசினார். ஆனால் அப்போ அப்படின்னா இவங்க கோவப்படுறாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் வந்திருப்பேன்ல அப்படிங்கும் போது அதெல்லாம் வேணாம், உன் புருஷனே உள்ளார பூந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பயங்கரமாக வந்து பேசி மிரட்டி என் பொண்டாட்டியோட குடும்பம் ஏதாச்சும் நீ நினச்சேன்னா காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பயந்து போய் பசுபதி போயிட்டாரு. நல்ல பையன், இவரோட சேர்ந்து இருந்து நீ பேரப்பிள்ளைங்களா பெற்றுத்தா, கங்காவோட பேரப்பிள்ளைங்களையும் உன் பேரப்பிள்ளைங்களையும் சேர்த்து நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு அவங்க பேசும்போதே அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கான்ட்ராக்ட் மேரேஜில் சிக்கி கிடக்கிறமேன்ட்டு. இதுக்கு நடுவில் யமுனா போய் நேராக போய் இவரை போய் பார்த்து நிவினை பார்த்து நிவின் அந்த விஷயத்தெல்லாம் சொன்னார், சந்தோஷப்படுறாரு. காலேஜ் ஃபஸ்ட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன், இன்னும் சந்தோஷப்படுறோன்னே அவங்க டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இவரை கட்டி பிடிச்சிட்டு என் கூடவே இருப்பீங்கல்லங்க. இவர் ஆனால் என்னன்னா நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்து எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்போவே உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கடுப்பாகவும் எரிச்சலாகவும் இந்த பக்கம் வந்து பார்த்தா கங்காவை காமிக்கிறாங்க. எப்பயும் இருக்க மாதிரி கங்காவுக்கு லைட்டாக டவுட் வேறு இருக்குது. யமுனா ஏன் இவர் கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நிவின் கூட பேசுகிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குமரன்ட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. விடு அதெல்லாம் அவங்க ஒன்றும் இருக்காதுன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. வீடு கிளம்பி போய் கட்டில் வந்துடும் வாங்கி வைக்கலான்னு பார்த்தா கட்டில் ஆல்ரெடி வந்து இறங்குது. இதை விட பெரிய கட்டலாம் நல்ல கட்டலாக இவங்க வாங்கியிருக்காங்க காவேரி. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் குமரனும் கங்காவும் ஷாக் ஆகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் கதை கொஞ்சம் லைட்டாக கங்கா அண்டு காவேரி